முடிக்கவே முடியல, பயங்கர பிஸியா இருக்கீங்க. ஆனா கடை திறந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஆமாம்மா. பட் இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடே இல்லை. இல்லைம்மா, ஒரு நாளுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜேபியில் நான் ரெஸ்டாரண்ட் போடுறேன்னா ஏன் ஜேபியில் போடுறீங்க, கேல் தானே கேபிட்டல், அங்கே போடுங்கன்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியன் ஃபாலோவர்ஸும் அந்த சிங்கப்பூரில் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, மலேசியா ஃபாலோவர்ஸும் எப்போ மலேசியாவில் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜேபின்னா சிங்கப்பூருடைய பார்டர். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாளாகவே ஒரு 4-5 நாளாகவே சிங்கப்பூர்லேருந்து பாதி மக்கள், மலேசியாவிலேருந்து பாதி மக்கள் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது இல்லை, நேரம் டைம் கிடைக்குது. அப்புறம் வந்து நம்ம ஒரு மலேசியாவில் கேஎல்ல ஒன்றும் சிங்கப்பூரில் ஒன்றும் போடலாம். அது அப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை, கேஎல்லேருந்துலாம் நிறைய பேர் கஸ்டமர் வராங்க கார் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி நம்ம சாப்பிட்டு போகணும், ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்பி வந்தோன்னா. அதை தாண்டி வந்து இது இருக்குல்ல பினாங்கு, இங்கேருந்து கேஎல் 350, கேஎல்லேருந்து ஒரு 350, அங்கேருந்தும் வராங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் கம் சார், கம். நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நிறைய பேர் சிங்கப்பூர்லேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இது மாதிரி மலேசியாவில் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னோன்னே சரி கோலாலம்பூரில் தான் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். எப்படி துபாயில் வந்து கராமாவில் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினச்சோமோ அந்த மாதிரி மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு அந்த பாயிண்ட்டை உடச்சி வேறு இடத்துல தான் வைக்கிறீங்க. இது உங்களுடைய யூஎஸ்பியா எப்படி? ஆமாம்மா, நான் அதுதான். இப்போ நான் கராமாவில் நான் துபாயில் போட்டிருந்தேன்னா ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கும். அப்போ வந்து நிறைய குவான்டிட்டியான சாப்பாடும் நல்ல குவாலிட்டியான மட்டன் நாங்கள் கொடுத்துருக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ணணும், ரெண்ட் அதிகம், எல்லாமே அதிகம் அப்படின்னும் போது நான் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது வரும். இன்னும் சம்பாதிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே இப்போ நான் சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ண நினச்சிக்கணும். கேலையும் சரி ரெண்ட் அதிகம், சிங்கப்பூர்லேயும் ரெண்ட் அதிகம். எடுத்தோன்னே இங்கே போட்டதுனால பிரியாணி வந்து 26 வெள்ளிக்கு தான் நான் தரேன். மட்டன் பிரியாணி, அதுவும் நாட்டாடு போட்டு, நாட்டாடு வந்து கோல்டு மாதிரி இங்கே மேக்ஸிமம் ஹோட்டலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. 100ல் ஒரு ஹோட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க நாட்டாடு. நாட்டாடு வந்து ரொம்ப விலை அதிகம், ஆஸ்திரேலியா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஒரு 1500 கிலோ நாட்டாடு கறி போட்டோம் பிரியாணியில் கண்டினியூவாக. இருக்கிறாங்க, வீடியோ சமைச்சு விட்ருவாங்க. நாட்டாடுனா இந்த ஊர்ல வளர்க்குற ஆடு சூப்பரா இருக்கும், தமிழ்நாட்டு ஆட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஒருத்தட்ட பேசினேன், சிங்கப்பூர்ல நாட்டாடு கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் சிங்கப்பூர்ல கிடைக்காது. அதான் அப்படியே கிடைச்சாலும் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆமா, ஒரு $15 இருக்கும். நாங்க $15 ரொம்ப அதிகம், அதுலயும் ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். பட் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு, 26 ரிங்கட்ஸ் தான் இருக்கு. அது வந்து டாலருக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மி அப்படின்ட்டு அதனால வந்து சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் எப்படி இருக்கு சார், நல்லா எப்படி சமாளிக்கிறீங்க? துபாய், யூஎஸ் இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணோம், யுஏஇல ஒரு 4 ஓப்பன் பண்ணோம். பட் இங்கே இருக்கிற சப்போர்ட் பாங்கிற வேற லெவல் சப்போர்ட். அப்படின்னா மக்கள் வந்து ஒரு 5 நாளாகவே வந்து வெயிலே நிற்கிறாங்க, கொடை பிடிச்சிட்டு க்யூவில். எனக்கு சங்கடமாக இருக்குது, போயிட்டு மன்னிப்பு கேட்டு வரேன். நிற்கிறீங்க இல்லை போய் பரவாயில்ல, நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 7 மாதமாக வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். 7 மாதத்துக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணது ஹோட்டல். நடுவில் ஏன் சீக்கிரமாக வேலை போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தவங்களும் லேட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் நடுவுலேயே நான் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே வந்தாச்சு. ஆனால் ஏன் தள்ளி போட்டோம், அப்போவே ஓப்பன் பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா வந்து 5 நாள் சேல் வந்து நான் ஒரு மாதம் சேல் பண்ணிட்டேன். 1 மாதத்தோட சேல் நான் 5 நாள்லேயே பண்ணிட்டேன்.